ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் எலும்பு சூப்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான மட்டன் சூப்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதற்கு நான் சின்ன வெங்காயம் தான் முழுக்க நான் போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் அதுலேயே குக்கரில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 2 பச்சை மிளகாவெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் அதுலேயே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நான் வெங்காயத்தை வந்து அரிஞ்செலாம் நான் சேர்த்தலாம், அரைச்சி தான் நான் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு மட்டன் சூப்பு நம்ம கொடுக்கணும். இப்போ இதுலேயே மல்லித்தலையும் புதினாத்தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி இருந்தால் போதும். நமக்கு மட்டன் சூப்புக்கு அதிகமாக தக்காளி தேவைப்படாது. நல்லா பெரிய தக்காளியாக நான் ஒன்று நான் எடுத்து போட்டிருக்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதை தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் பாருங்கள், ஆயில் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம மட்டன்லாம் எலும்பில் இருந்துலாம் கொழுப்புலாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து நமக்கு ஆயில் வந்து வெளியே வரும். அதனால் கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து ரொம்ப நேரம்லாம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வந்து அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதில் நம்ம மட்டன் எலும்பு தான் நம்ம ஃபுல்லாக சேர்த்திக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லி எலும்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். நீங்கள் இந்த மட்டன் சூப்பு ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட. இந்த எலும்பையெல்லாம் நீங்கள் சால்னாலெல்லாம் போட்டிங்கன்னா பசங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி சூப்பு மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா அதனுடைய எல்லா வந்து சத்தும் இந்த சூப்பில் வந்து நமக்கு வந்து இறங்கிடும். இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி வச்சு நல்லா ஒரு 3 விசில் ஹையில் வச்சு சிம்மில் வச்சுருங்க. மீதி 3 விசிலுக்கு ஒரு 6 விசில் விடுங்க. அப்போ தான் அதனுடைய சத்து எல்லாமே வந்து அந்த சூப்பில் இறங்கி சூப்பராக வந்து நல்லா ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு மட்டன் சூப்பு. இது நம்ம குழந்தைங்களுக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு, கை குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அப்புறம் நான் குக்கரை திறந்ததும் இதில் ஜீரகத்தூள் 1 ஸ்பூனும் மிளகுத்தூள் 1 ஸ்பூனும் நம்ம கடைசீட்டில் தான் சேர்த்தணும், முன்னாடியே சேர்த்தக்கூடாது. இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான மட்டன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.